ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டண்ட்டான ஒரு ஈஸியாக ஃபலூடா வீட்டில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச இல்லைனா ஏதாவது ஒரு ஃப்ளேவரில் ஃபலூடா மிக்ஸை கடையில் வாங்கிக்கோங்க. நான் இங்கே ஃபலூடா மிக்ஸு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வாங்கியிருக்கிறேன். அந்த பேக்கெட்டோட டீட்டெயில்ஸு இந்த சைடில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் சைடில் பாருங்கள், அதை எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. அதை படித்தாச்சு. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை ஏற்றி இன்னும் சூப்பராக எப்படி இந்த ஃபலூடாவை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நீங்கள் எந்த பிராண்டில் கிடைக்கிற ஃபலூடா மிக்ஸனாலும் எடுத்துக்கோங்க. இப்போது அந்த ஃபலூடா மிக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபலூடா மிக்ஸ் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. இதை இப்போது ஒரு பவுலில் தட்டுறேன் பாருங்கள். அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபலூடாவில் மேக்ஸிமம் இந்த சேமியா தாங்க இருக்கும். அதால் இதுலேயும் சேமியா இருக்குது, சப்ஜா விதை இருக்குது. அடுத்ததாக கலர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்ட்ராபெரி ஃப்ளேவருக்காக. அடுத்ததாக இதை அப்படியே எடுத்து டேஸ்ட் பார்த்தா கூட இனிப்பாக தான் இருக்குது. அதனால் நம்ம சுகர் எக்ஸ்ட்ரா சேர்க்கணுன்னு தேவையில்லை. அடுத்ததாக இதில் கார்ன்ஸ்டார்ச் இருக்கும். கார்ன்ஸ்டார்ச் இருக்கிறதுனால தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ணும்போது நல்ல திக்காக நமக்கு கட்டியாக கிடைக்குது. இந்த பாருங்களேன், நான் கூட என்னடா கட்டி கட்டியாக கிடக்கு அப்படின்னு நினச்சேன். அந்த பேக்கெட்டில் இது என்னது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து கிஸ்மிஸ் பழம். கிஸ்மிஸ் பழம் தான் அப்படியே உருண்டு உருண்டு கிடந்தது. சரி, ஓகே. இப்போ நமக்கு ஃபலூடா ரெடி பண்ணுறதுக்கு தேவையான மிக்ஸை நம்ம இப்போ பவுலில் எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக 1 லிட்டர் பால் தேவைப்படும். பேக்கெட் பால் தான் நான் இங்கே எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பேக்கெட் பால் ரெண்டையும், அதாவது 1 லிட்டரு பாலையும் நான் கடாயில் ஓப்பன் பண்ணி ஊற்றிக்கிறேன். நல்ல அகலமாக அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா பால் ரொம்ப நேரம் கொதிக்கும். அதனால தான். அடுத்ததாக 1 லிட்டரு பாலுக்கு 200 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாலை நல்லா கொதிக்க விடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணியாச்சு. பாலும் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பால் நல்லா பொங்கி வர வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. பால் நல்லா பொங்கி வரட்டும். பால் பொங்கி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃபலூடா மிக்ஸை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிறோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கட்டி விழாத மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஃபலூடா மிக்ஸை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். தண்ணியாக இருக்கிற பால் கூட நல்ல கட்டியாகணும். அது வரைக்கும் கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த மிக்ஸில் கார்ன்ஸ்டார்ச் இருக்கிறதுனால கார்ன்ஸ்டார்ச் வந்து இந்த பாலை நல்லா திக்காக்கி கொடுக்கும். இந்த சேமியாவும் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காகணும். அந்த அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா பால் நல்லா இந்த மாதிரி திக்காயிரும். இந்த மாதிரி பால் நல்லா சுண்டி திக்கானதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் செய்கிற பாயசம் போல தாங்க இருந்துச்சு. என்ன, நம்ம ஜவ்வரிசி போட்டு செய்வோம். இதில் சப்ஜா விதை இருக்குது. அதுக்கு பதிலாக இதுலேயே ஸ்வீட்னஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால அப்படியே கூட சாப்பிட்றலாம். செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம டெக்கரேட் பண்ணி ஃபலூடா எப்படி கடையில் சாப்பிடுவோம் அந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் குறைஞ்சது 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா சில்லானதுக்கப்புறம் அதை வெளியே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காயிரும். இதை அப்படியே சாப்பிட்டா கூட இந்த சில்னஸில் செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரோடு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதோட ஐஸ்கிரீமோ அப்படி இல்லைன்னா சாக்கோ சிரப்போ மேலே ஊற்றி சாப்பிட்டு பார்க்கும்போது டேஸ்ட்டு செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். கடையில் ஃபலூடாவை எப்படி டெக்கரேட் பண்ணி அழகாக டேஸ்டியாக தராங்க, அந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஜெல்லி மிட்டாய் இருந்துச்சு அப்படின்னா அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அந்த கண்ணாடி கிளாஸில் ஃபஸ்ட்டு ஒரு லேயராக இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஜெல்லி மிட்டாயை ஒரு லேயராக ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சில்லுன்னு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஃபலூடா மிக்ஸு, அதை ஒரு லேயராக ஆட் பண்ணிக்கலாம். ஃபலூடா மிக்ஸை சேர்த்ததுக்கப்புறமா இன்னொரு 2வது லேயராக அந்த ஜெல்லி மிட்டாயவே சேர்த்துக்கலாம்.
எள்ளி மிட்டாய் ஃபலூடா மிக்ஸ் இந்த மாதிரி அந்த கிளாஸ் நிரம்புற வரைக்கும் மாற்றி மாற்றி ஒவ்வொரு லேயராக வச்சு ஃபில் பண்ணிட்டே வந்துடலாம். இந்த ஃபலூடா மிக்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை ஏற்றி கொடுக்குறதே இந்த ஐஸ்கிரீம் தாங்க. ஐஸ்கிரீமை மேலே இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவை வச்சு விட்ருங்க. ஐஸ்கிரீம் வச்சதுக்கு அப்புறமும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஏற்றுறதுக்கு ஹர்ஷி சாக்லேட் சிரப்பை இந்த மாதிரி மேலே ஊற்றிடலாம். ஸ்ப்ரிங்கிள்ஸ் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி செரி பழம் ஏதாவது மேலே வச்சு டெக்கரேட் பண்ணி முடிச்சிங்கன்னா நமக்கு ஈஸியாக வீட்லேயே ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஃபலூடா தயார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபலூடா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக்கை போடுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ஃபலூடாவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி ஈஸியான டேஸ்டியான எம்மியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.